ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ இந்த வீக்கெண்ட் எக்கச்சக்கமான நம்ம தமிழ் டப்டான மூவிஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பேர்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbல 7.3 அண்ட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ட்ராமேட்டிக் லவ் ஸ்டோரி அட்வென்ச்சர் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ்டராக வந்து நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கான் அண்ட் அவனை வந்து லைக் ரியலான லைஃப்னா என்ன, உண்மையான கரேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்பிளைன் தர மாதிரி அவங்க கிராண்ட்மா வந்து அவங்களோட யங்கர் டேஸில் ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வார் சுச்சுவேஷனும் இருக்கும் அண்ட் அதில் ஒரு லவ் ஸ்டோரியை வந்து அப்படியே செம்ம சினிமேட்டிக்காக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஆஸ் ஒரு அட்வென்ச்சர் அண்ட் லவ் ஸ்டோரியான ஒரு மூவியை தேட்டிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். அந்த மேக்கிங் நல்லபடியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல ட்ராமா மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பர் அலர்ட்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbலையும் 5.9 அண்ட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க அண்ட் நம்ம மெயின் ஆக்ட்ரஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருப்பாங்க அண்ட் அவங்க ஃபோனில் வந்து அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அலர்ட்டெல்லாம் வந்துடும் அண்ட் அதுதான் இந்த ஆம்பர் அலர்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் இந்த சின்ன பொண்ணு கிட்னாப் ஆகிருக்கு அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ப்ளீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி அண்ட் அவங்க வந்து அதே மாதிரி ரோட்டில் வந்து அந்த சின்ன பொண்ணை பார்த்துருவாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு சேசிங் அண்ட் கடைசியில் அந்த கிட்னாப் ஆன பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட். பட் அந்த மூவி மேக்கிங்கே கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கார் சேஸ் சீன்ஸ் அண்டு அப்படியே ஒரு இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் உள்ள மூவி முடிக்கிற மாதிரியான உங்களுக்கு பிடிக்கும்னா இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேரடாக்ஸ் எஃபர்ட்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 6 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் நம்ம லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி தான். மெயின் கான்செப்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட பொண்ணை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அண்ட் அதனால ஒரு சில கிரிமினல்ஸோட அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவங்களும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் நல்ல லைக் ஆக்ஷன் வைஸில் அவங்க நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. பட் ஃபைனலி அவங்க பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா அது நீங்கள் அப்படியே மூவியை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ ரீசெண்டான டைமில் பார்த்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இதுவும் வந்து அதோட ஒரு யூனிக்கான ஒரு மேக்கிங் ஸ்டைலில் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைட்டில் ஏன் இந்த பேரடாக்ஸ் எஃபெக்ட் தந்திருக்காங்க அது கொஞ்சம் படத்தோட ஸ்டோரியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மேரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம புதுசான நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஆக்சுவலி இந்த மூவி ஃபுல்லாக ஒரு பிப்ளிக்கல் மூவி தான், பைபிள்லேருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மத மேரின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்டோரி என்ன அதுதான் வந்து அப்படியே கொஞ்சம் மூவியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஜென்ரிக்காக IMDbல 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் படம் ஃபுல்லாகவே அந்த காலம் கொஞ்சம் பீரியாடிக் ட்ராமா தானே. ஸோ அதை எவ்வளோ ட்ரூ பேஸ் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நானும் பர்சனலி இந்த மாதிரி பிப்ளிக்கல் மூவிஸ்லாம் வந்து பார்ப்பேன், ஆனால் ஆஸ் எ மூவி வைஸாக மட்டும் பார்ப்பேன். ரொம்ப இன்டர்னலாக வந்து லைக் எவ்வளோ உண்மையான ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டோன்ட் டர்ன் அவுட் த லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி. IMDbல 3.6 அண்ட் நம்ம VR OTT ஆப்பில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஹாரர் மூவி இது, ஆனால் அது அவ்வளோ ஹாரர்லாம் இருக்காது. காலேஜ் பசங்க சேர்ந்து வந்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆட்டும் ஒரு இடத்துல வந்து நடந்துட்டுருக்கான். ஸோ அங்கே போயிட்டுருக்காங்க அண்ட் அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும், ஒரு ஈவெல்லாம் வரும் அண்ட் இவங்களே மாற்றிலாம் சண்டை போட்டுப்பாங்க. ஃபைனலி எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் வந்து படத்தோட கான்செப்ட். பட் எவ்வளோ ஹாரர் லெவலில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயினாக தான் இருந்திருக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் கேட்டகிரியான மூவி. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் டீனேஜ் கேட்டகிரியான மூவிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இயர் 10ன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbல 5.3 அண்ட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் நம்ம தமிழ் டப்டோட. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உள்ள கேனிபலிசம்லாம் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஸ்டார்டிங்கே வித் வார்னிங்கோட தந்துடுறேன். அண்ட் படத்தோட கான்செப்ட் ஏதோ ஒரு ஃபுல் என்டையர் சிவிலைசேஷன் வந்து இப்போ அழிஞ்சிருச்சு அண்ட் அது முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது அண்ட் ஒரு கப்பல் வந்து இதில் சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சில ஹியூமன்ஸே சாப்பிட்றாங்களா. ஸோ அவங்கள்கிட்ட இருந்து இவங்க வந்து தப்பிச்சுட்டு தனியாகவே இருக்கணும். ஸோ இப்போது இதான் வந்து படத்தோட கோர் கான்செப்ட். அதுலேயும் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப இன்ஜூர்ட் ஆகிருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு சில மெடிசன்லாம் தேவைப்படும் அண்ட் இது எல்லாத்தையும் அவங்க ஒரு குரூப் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்களா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அதை ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் கான்செப்ட் அண்ட் இதில் அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் அப்படியே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே பிளெயின் அண்ட் சிம்பிள் ட்ராமா கேட்டகிரியான மூவி தான். என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி வந்து க்ரியேட் பண்ணிவிடும். அண்ட் நம்ம தட் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.8
இப்போதைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கிடையாது, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஆஸ் எ ஜென்யூனாக சொல்கிறோன்னா ஒரு கிட்ஸ் கேட்டகிரியான மூவி தான். ஸோ கிறிஸ்மஸ் வரப்போது, சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் தரணும் அண்ட் அதில் அவர் சில தப்பெல்லாம் பண்ணிடுறாரு. அண்ட் ஃபைனலி அதனால கிட்ஸுக்கு ஏதோ என்ன சொல்ல அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை வந்து திரும்பி சரி பண்ணுறது தான் படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட். பட் அகைன் ஃபேமிலியோட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அஃப்ரைடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாரர் மூவியும் சொல்லலாம். அண்ட் ஏஐ வந்து நம்ம எவ்வளோ பயமுத்துதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்டில் ஒரு படத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து ஒரு ஃபேமிலியில் புதுசான வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வீடு ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இப்போ எவ்வளோ நம்ம அலெக்ஸாலாம் வந்துருச்சு. பட் அதே மாதிரி அதோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் ஆனது வந்து சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க, ஏஐன்னு. அண்ட் இது என்னன்னு பார்த்தா அது ஃபேமிலியில் நானும் உங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் சொல்லிட்டு டோட்டலி இன்வால்வ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி எப்படி இந்த ஏஐக்கிட்டேருந்து வெளியே வராங்க தான் கான்செப்ட்டு. அந்த ஏஐ நினச்சா என்ன வேணால் பண்ணுது. உங்கள் பர்சனல் டாக்லேருந்து உங்கள் ஃபேமிலியில் சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அது எல்லாத்துலேயும் இந்த ஏஐ வந்து உள்ளே பூந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா அது நல்லபடியாக போதா இல்லையா நீங்கள் பொறுமையாக படத்தை பாருங்கள். பட் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏஐ மேலே நம்பிக்கையே போயிடுது. ஆனால் அது வேறு விஷயம். ரியல் லைஃப்பில் ஏஐ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செல்லாடோர்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 5.2 அண்ட் இது கூட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் கேட்டகிரியான மூவி. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புளுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடே நான் தரேன், ஏன்னா அவங்க நியூலி மேரீடாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் அவர் எதுக்குன்னு தெரில, ஆனால் இந்த வீடே உங்களுக்கு ஃபுல்லாக தரேன், நீங்கள் இல்லை என்ன வேணால் பண்ணால் இது உங்கள் வீடுனே நீங்கள் நினச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, ஒரு செல்லார் டோருன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த கப்பலும் ஜாலியாக இருக்காங்க. பட் அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, ஏன் அந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் இவர் ஏன் நம்மளுக்கு இந்த வீடே ஃப்ரீயாக தராருன்னு. ஸோ அங்கேருந்து தான் அப்படியே கொஞ்சம் இந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகும். அண்ட் உண்மையாகவே அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் த்ரில்லர் வைஸில் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெவர் லெட் கோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம புதுசாக ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.5 அண்ட் இது ஃபுல்லாகவே ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. மெயினாக நம்ம ஹாலி பெரி தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவங்களும் ப்ளஸ் அவங்களோட 2 கிட்ஸும் வந்து தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு, ஒரு ஈவில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம். அண்ட் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்கேஸ் வெளியே போனோன்னா அந்த ஒரு ரோப்பை மட்டும் கட்டிட்டு போகணும். அண்ட் அப்போ நம்ம சேஃபாக இருக்கலான்னு. உண்மையாகவே வெளியே அந்த ஈவில் இருக்கா இல்லையா, அண்ட் எல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா காலியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு க்யூரியாசிட்டியோட இந்த படத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாரர் எஃபெக்ட் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆன்டிக்னு சொல்லிட்டு 2008 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. IMDbல 6.8 அண்ட் இது கூட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோ அண்ட் MX Player ரெண்டுத்துலேயும் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி தான். கான்செப்ட் நம்ம ஹீரோக்கு ஏதோ பாஸ்டில் சில ட்ராமாலாம் நடந்திருக்கான், ஒரு கிட்னாப்பிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம். அண்ட் அதுலேருந்து வெளியே வரதுக்காக அவர் வந்து ஒரு பேக்கரியை ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் அந்த பேக்கரியில் அவரோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் நல்லா ஃபன் காமெடியாக போயிட்டுருக்கு. அண்ட் அதான் வந்து படத்தோட கான்செப்ட். அதுலேயும் அவங்களோட சில லவ் ஸ்டோரியெல்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு காமெடி அண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான மூவி தெரியுங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொரியன் மூவிஸை பார்க்கலாம், நல்லா ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்மேனுன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி. IMDbல ரொம்ப கம்மி 4.6 தான் ரேட்டிங் தந்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இது டோட்டல் ஒரு ஹாரர் கேட்டகிரியான மூவி தான். நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலில் அவருக்கு தெரியும், ஓகேங்களா. அது ஆல்ரெடி அது பாஸ்ட் முடிஞ்சிச்சு. பட் இப்போ அவருக்கு ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் திருப்பியும் அந்த பேய் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அது அந்த பேக்மேன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அந்த பேய். ஸோ இப்போ அதுக்கிட்டேருந்து எப்படி அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாரு, இதுதான் வந்து படத்தோட கான்செப்ட். அண்ட் அது அவர் பண்ணுறாரா இல்லையா அதெல்லாம் அப்படி நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இந்த வீக்கெண்ட் எக்கச்சக்கமான மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுலேயும் 2 சீரீஸும் வந்திருக்கு. அதுவுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான், நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் பை த வே இதில் எத்தனை மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல, அதனால கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒயிட் பேர்ட் அண்ட் நம்ம நெவர் லெட் கோ எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.